அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. இது வந்து தைராய்டுக்கு சாப்பிட்றது. அதுக்குண்டான பொருள்கள் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. மல்லி, வரமல்லி, ஒரு 150 கிராம் வரமல்லி. இது வந்து எங்கள் வீட்லேயே வந்து செம்பருத்தி பூ, அதை எடுத்து காய வச்சு வச்சுருக்கோம். செம்பருத்தி பூ ரொம்ப நல்லது, அதனால் செம்பருத்தி பூ. இது ரோஸும், இது வீட்டிலே பூத்த பூதே ரோஸு, அதனால் இதை எடுத்து வச்சுருக்கிறோம். அது கூட மிளகு, ஜீரகம், பட்டை, சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோதான். இதை அரைச்சி இங்கிட்ட பவுடர் காட்டுறேன் எப்படி போட்டுக்கணும். அரைச்சாச்சு அந்த பவுடர் பூரா. அந்த மல்லி எல்லாம் காட்டணும்ல உங்கள்கிட்ட, அதை ஃபுல்லாக அரைச்சாச்சு. பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு போட்டு குடிக்கிற பவுடர் இதே இது. அதனால இப்படியே இருக்கு. ரொம்ப வந்து நைஸாலாம் வராது, கொஞ்சம் நரநரப்பாத்தே வரும். பரவாயில்ல, இப்படி போதும். குடிக்கிறத காட்டணும். பாருங்க, எடுத்து வச்சாச்சு. இது ஒரு காலையில் எழுந்திரிச்சுமே நம்ம வெறும் வயிற்றுலேயே ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி குடிச்சுக்கணும். இது ரொம்ப எல்லாத்துக்குமே தைராய்டு, சதைக்கு வெயிட் போடுறதுங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே இது நல்லது. வெயிட் குறையும், அதே மாதிரி உடம்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது அதுக்கு உண்டான அதே மாதிரி நம்ம செம்பருத்தி பூ கலந்ததுனால பிளட்டு வந்து ஊறும் கொஞ்சம் நல்லா. உங்களுக்கு தெரியும், இப்படி போட்டு குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடம்புல எப்படி டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்க, இதே மாதிரி செஞ்சு நீங்களும் செய்யுங்க. அதே மாதிரி போட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நாள் எந்த எஃபெக்டும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டு. இது குடிக்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.